ராமய மஹால் தூத்துக்குடியில புத்தாண்டு பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 6 வரைக்கும் பிரம்மாண்டமான கேரளா தேக்கு மர பர்னிச்சர் மேல போட்டிருக்காங்க. சமர் டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பர்னிச்சர்ஸையும் அங்கேயே வாங்கிடலாம். தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு சரக்குகளை இறக்குமதி செய்யும் சரக்கு பெட்டக லாரிகளில் உரிய ஆவணமின்றி சரக்குகளை ஏற்றி வருவதை தடுக்க வேண்டும் என திருப்பூர் மாவட்ட ஏற்றுமதி லாரி உரிமையாளர் சங்கம், ஐக்கிய ஜனதா தள தொழிலாளர் அணியினர் தூத்துக்குடி சுங்கத்துறை அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்ட ஏற்றுமதி லாரி உரிமையாளர் சங்கம், ஐக்கிய ஜனதா தள தொழிலாளர் அணி மாநில தலைவர் தாமரை வெங்கடேசன் தலைமையில் தூத்துக்குடி சுங்கத்துறை அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அதில் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து இறக்குமதி பொருட்கள் சரக்கு பெட்டக கிடங்கின் மூலம் திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சரக்கு பெட்டக லாரி மூலம் அனுப்பப்படுகின்றன. இந்த கண்டெய்னர் சரக்கு லாரிகள் மீண்டும் தூத்துக்குடி திரும்பும் போது உரிய ஆவணம் இல்லாத பொருட்களை குறைந்த வாடகைக்கு ஏற்றி வருகின்றன. இதனால் அரசுக்கும் லாரி உரிமையாளர்களுக்கும் பெருமளவில் வருவாய் இழப்பு ஏற்படுவதோடு ஏற்றுமதி பொருள்களும் சேதமடைகின்றன. இது குறித்து திருப்பூர் மாவட்ட ஏற்றுமதி லாரி உரிமையாளர்கள் சார்பாக பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே அரசுக்கு வருவாய் இழப்பினை ஏற்படுத்தும் இதுபோன்ற செயல்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் எக்ஸ்போர்ட் குட்ஸ் அசோசியேஷன் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நாங்கள் இங்கே தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டுக்கு வர கண்டெய்னர்ஸ் திருப்பி டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து டீலோட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷனில் திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துக்கு இம்போர்ட் இறக்கிறதுக்கு போகிற வண்டிகளில் கண்டெய்னர் பாக்ஸை டீஸ்டப் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் பாக்ஸை எம்டியாக கொண்டு வந்து தான் எம்டி யார்டுக்கு இறக்கணும். அதான் ரூல். அதுக்கு தான் கவர்மெண்ட் அப் அண்ட் டவுன் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. கஸ்டமர் பிளேஸில் போய் டீஸ்டப் பண்ணிட்டு திருப்பி எம்டியாக கொண்டு வந்து எம்டிஆரில் கொடுக்குறதா ரூல். ஆனால் இவங்க இங்கே இருக்கிற ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவலில் ஒரு மாஃபியா மாதிரி நடக்குது. லைனரோட சப்போர்ட்டும் இல்லாமல், லைனருக்கும் தெரியாமல் இந்த பாக்ஸை அன்லோட் பண்ணிட்டு, உள்ளுக்குள்ள இருக்கிற கூட்ஸ் அன்லோட் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் திருப்பி டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற கூட்ஸை உள்ளே ஏற்றிட்டு வராங்க. இதை வெளியில் இறக்குனாலும் பரவாயில்ல, பாண்டட் வேர் ஹவுஸ் இங்க தூத்துக்குடியில கிட்டத்தட்ட 17 பாண்டட் வேர் ஹவுஸ் இருக்கு. அந்த பாண்டட் வேர் ஹவுஸ்க்குள்ளே டீலோட் பண்றாங்க. இது சம்பந்தமா நாங்க கிட்டத்தட்ட போன வருஷத்துல இருந்து ஒரு சில மனுக்கள்லாம் கொடுத்து 4வது மாசம் 5வது மாசத்துல இருந்து எல்லாம் ரெடி பண்ணி திருப்பி ஒரு வாய்மொழி உத்தரவு விடுறாரு. 7th or 8th month கரெக்டா எனக்கு எக்ஸாக்டா தெரியல. நம்ம கமிஷனர் சார் இங்க அவரும் நம்ம ஜேசி சார் 2 பேரும் ஒரு வாய்மொழி உத்தரவு விடுறாங்க. எல்லா சிஎஃப்எஸோட சிஇஓ அண்ட் சிஎஃப்எஸ் மேனேஜருக்கு. இந்த மாதிரி எந்த கண்டெய்னர்ஸும் எக்ஸிம் கண்டெய்னர்ஸ், அதாவது டீலோட் பண்ணிட்டு ஏத்திட்டு வர்ற எக்ஸ்போர்ட் கூட்ஸை ஏத்திட்டு வர எந்த கண்டெய்னரும் டீலோட் பண்ணக்கூடாது. அப்படி இது இன்கேஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வெஹிக்கிளை டீடைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்மொழி உத்தரவு விடுறாரு. அதுக்கப்புறம் இது நடைமுறைக்கு 15-20 நாள் நடக்குது. 2-3 சிஎஃப்எஸ்ல ஏசி சாரை இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த மாதிரி டீலோட் பண்ணிட்டு இருந்த கண்டெய்னர்ஸை திருப்பி டீடைன் பண்ணி 2 நாள் 3 நாள் வச்சு ஹெவியா பெனால்ட்டி லே பண்ணாங்க. இது நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கும் போதே ஒரு சில பேர்கள் உள்ளுக்குள்ள பணம் பரிவர்த்தனையோ இல்லை என்னவோ எல்லாம் திருப்பி இந்த பிராக்டிஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. இதை நம்ம கேட்க வந்தோம்னா இங்க நம்மளுக்கு ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை, பதில் எதுவும் கரெக்டான பதில் இல்லை. இந்த பிராக்டிஸ் திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது லைனர்ஸ்க்கு, எல்லா லைனர்ஸ்க்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கே லைனு, எம்எஸ்சி, மஸ்கு, காஸ்கோ இந்த மாதிரி எல்லா லைனர்ஸ்க்கும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம். சென்னையில் போய் டைரக்டா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம். 2வது ஆர்பிஐடி நம்ம சீஃப் கமிஷனர் திருச்சி, டியூட்டிகோரின் எல்லாருக்குமே ஆர்பிஐடியும் கொடுத்தோம். ஷிப்பிங் மினிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருந்தோம். எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. திருப்பி அந்த ப்ராக்டிஸ் ஃபுல்லா நடக்க ஆரம்பிச்சிருது. இதனால 2-3 திங் இழப்பு. ஒண்ணுன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் டாக்ஸ் டீவியேஷன்ல இங்க இருந்து போறாங்க. எக்ஸம்ஷனல் டாக்ஸ்ல போற வண்டியில திருப்பி இவங்க கூட்ஸ் ஏத்திட்டு வந்தாங்கன்னா யாரு கூட்ஸ் ஏத்துறாங்களோ அவங்களுக்கும் லைனருக்கும் ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கூட்ஸ் எடுத்துட்டு வரணும். அப்படி பாண்ட் கிரியேட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து போறதுக்கு வர்றதுக்கு 2த்துக்கும் டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடுது. ஷிப் லைன்ல இருந்து கட்டணும். அதனால ஷிப் லைனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இங்க இருக்கிற லோக்கல் மாஃபியா எல்லாருமே திருப்பி அதுல கூட்ஸ் ஏத்திட்டு இறக்குறாங்க. இதுக்கு சப்போர்ட்டா நிறைய அரசு அதிகாரிகளும் இருக்கிறாங்க. ஷிப் லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த மாதிரி எல்லாம் ஒரு நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அதுல ஒரு இது காட்டுறது இல்லை. இதனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வர்ற கூட்ஸ் இங்க சிஎஃப்எஸ்குள்ள எது வேணாலும் கொண்டு போய் இறக்கலான்றதுன்னா பாண்டட் வேர் ஹவுஸ்ன்னு எதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. எந்த வண்டியில வேணாலும் வரலாம், எதுல வேணாலும் வரலாம். இல்லீகலா இருக்கிற திங்ஸ் கூட உள்ள வரலாமாப்பா? எது வேணாலும் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் ஏன் பாண்டட் வேர் ஹவுஸ்னு கொடுக்குறாங்கன்னு தெரியல. கஸ்டம்ஸ் அதிகாரிகளும் உள்ள இருக்கிறாங்க. ஐசிடில ஏசியே இருக்கிறாரு. ஏசி இருக்கும் போதே ஒரு துணிச்சலா உள்ளுக்குள்ள ஒரு எக்ஸம் கண்டெய்னர்ல கூட்ஸ் இறக்கிட்டு போறாங்க.
இதெல்லாம் ஸ்டாப்பேஜ் ஆனதுக்கு அப்புறம் பிசினஸா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எல்லா சிஎஃப்எஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லா சிஎஃப்எஸ்லயும் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமும் செஞ்சான்ல நைட்ல 7 o'clock 8 o'clock மேல டீலோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால பிசினஸ் டெவலப் பண்றதுக்கோசரம் எந்த கண்டெய்னர் வேணாலும் வந்து இறக்கிக்கிற வாங்கன்னு சொல்லி இவங்களே பர்பஸா கூப்பிட்டு இறக்கிட்டு இருக்காங்க செஞ்சான்ல. பிசினஸ் போயிட்டு இப்ப திருப்பி எல்லா சிஎஃப்எஸ்லயும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வாழ்வாதாரம் எங்களுக்கு பாதிக்குது மெயினா. ரெண்டாவது சிஹெச்ஏ எல்லாம் இது எதுவுமே காட்டுறது இல்லை. இதோட இது பின் விளைவுகள் என்ன எதுன்னு காட்டுறது இல்லை. எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து இங்க கமிஷனருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. எங்க உறுப்பினரோட வாழ்வாதாரமும் பாதிக்குது இது. இன்கேஸ் அந்த கூட்ஸ் ஏத்திட்டு வரும்போது ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட்டோ இல்ல நேச்சுரல் கலாமிட்டிஸ்ல ஏதோ ஒரு இழப்பீடு வந்ததுன்னா இழந்து போச்சுன்னா இன்சூரன்ஸ்காரன் ஈஸியா ரெபுடேட் பண்றோம். இந்த கண்டெய்னர்ஸ் வித்தவுட் பர்மிஷன் இல்லாம ஏத்திட்டு வரனால அந்த கூட்ஸுக்கு வந்து டோட்டலா இன்சூரன்ஸே கவர் ஆகாது. ஃபயரே ஆயிட்டா கூட கவர் ஆகாது. ஈவன் அந்த கண்டெய்னர்ல இருக்கிற டிரைவர் இறந்துட்டானா கூட அந்த வண்டி வந்து இன்சூரன்ஸ்காரன் ஈஸியா ரெபுடேட் பண்றதுக்கு ஈஸியான காரணம் ஆயிடுது. ஏன்னா வித்தவுட் பர்மிஷன் இந்த டாக்ஸை இது டிவியேட் பண்ணி இவங்க இந்த கண்டெய்னர்ஸை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது சமாச்சாரமா எல்லா பக்கமும் கொடுத்தோம். இப்போ ரொம்ப அஜாக்கிரதையா பதில் சொல்றாங்க. பார்க்கவே அலோவ் பண்றதும் இல்லை எல்லாருமே. ஏன் நம்ம குறிப்பிட்ட ஆளை சொல்ல வேணும்ல, எல்லாருமே அப்படி பண்றாங்க. பிராக்டிஸ் இன்னும் நடக்குது. ஒரு நாளைக்கு என் கணக்குக்கு ஒரு 200 பாக்ஸ் ஆகுது இந்த 17 சிஎஃப்எஸ்ல இந்த மாதிரி இல்லீகல் கண் வந்து டீலோட் ஆகுது. அரசுக்கு வந்து குறைஞ்ச 10 கோடி வரி இழப்பு இதனால எங்க வாழ்வாராக்குது. அதுக்குள்ள இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அதுக்கு பாண்டட் வேர் ஹவுஸ்ல இருக்கிற எல்லா சிஎஃப்எஸ் காரங்களும் சப்போர்ட். இதை நீங்க எல்லாம் தலையிட்டு கமிஷனர் சார் தலையிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சிஎஃப்எஸ்ல இந்த மாதிரி வந்ததுன்னா பெரிய நடவடிக்கையை எடுக்கணும். சிஎஃப்எஸோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்ற ஏதாவது சட்டங்கள் கொண்டு வந்தோம்னா இந்த அடிஸ் மாறும். இது பிற்காலத்துல போய் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏத்திட்டு வர திருப்பி விட்டுறான். இவங்க எதுல அந்த வரி ஏத்திட்டு போறாங்க. வழியில வந்து ஆக்கிறாங்க. கருவாடு வர வண்டி, இரும்பு வர வண்டி, ஆண்டு பொங்கல்லாம் வந்தாச்சு. நம்ம வீட்டை அழகுபடுத்த என்ன வாங்கலாம்? முதல்ல பர்னிச்சர் வாங்குவோம். நம்ம ராமைய மஹால் தூத்துக்குடியில புத்தாண்டு பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 6 வரைக்கும் பிரம்மாண்டமான கேரளா தேக்கு மர பர்னிச்சர் மேல போட்டிருக்காங்க. சம டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பர்னிச்சர்ஸையும் அங்கேயே வாங்கிடலாம்.